உங்க வீட்டுல நீங்க பொங்கல் செய்றீங்களா, பொங்கலுக்கு நீங்க கரும்பு வாங்க மாட்டீங்க தானே? எப்படி வாங்காம இருப்போம்? பொங்கல்னாலே கரும்பு தானே. இல்ல, நீங்க இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கீங்கல்ல, அப்போ பொங்கலுக்கு கரும்பு எதுக்கு? ஸ்வீட்டுக்கு ஸ்வீட்னஸ் சேர்க்கறதுக்கு. வெண்பொங்கலுக்கும் சக்கரை பொங்கலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? வெண்பொங்கல் எதுக்காக வைக்கிறாங்க, சக்கரை பொங்கல் எதுக்காக வைக்கிறாங்க பொங்கல் அன்னைக்கு? வெண்பொங்கல் வந்து நீங்க வெல்லம் சேர்க்க மாட்டீங்க. சக்கரை பொங்கல்ல வந்து வெல்லம் சேர்ப்போம். வெல்லம் சேர்த்து ஏலக்காய், அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, நெய் நிறைய போடுவோம் ஸ்வீட் பொங்கல்ல. அதர் பொங்கல்ல, அதாவது வெண்பொங்கல்ல வந்து பெப்பர் போடுவோம். அந்த காரமான ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக சிறுபருப்பு, பச்சரிசி, நெய், அப்புறம் பெப்பர் போடுவோம். இதுக்கு தான் இஞ்சி போடுவோம். இதெல்லாம் போட்டு வெண்பொங்கல். வெண்பொங்கல் எதுக்காக பொங்கலுக்கு வைக்கிறாங்க, சக்கரை பொங்கல் எதுக்கு வைக்கிறாங்க? ஏதாச்சும் ஒரு பொங்கல் வச்சிடலாம்ல, எதுக்கு ரெண்டு வைக்கிறாங்க? எங்க ஊர்ல வந்து நாங்க காரமும் சாப்பிடுவோம், ஸ்வீட்டும் சாப்பிடுவோம். அதுக்காக ரெண்டு வைக்கிறாங்க. மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.